திமுக ஆட்சியில பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க வேணும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாசத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை, பல பேர் என்ன எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும், திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார் எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலைக, இப்போ இந்த திமுக காரர் தில்லுமுள்ளு செஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா அண்மையில ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதுல என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது, நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி. மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே நான் உங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான், வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மார்கள் தான் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது.